தஞ்சை மாவட்டம் பண்டாரவாடை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் புறநோயாளிகள் பிரிவு கட்டடப் பணி கிடப்பில் போடப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பண்டாரவாடை ஊராட்சியில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உள்ள புறநோயாளிகள் பிரிவு கட்டடம் பழுதடைந்ததால் புதிய கட்டடம் கட்டும் பணி தொடங்கியது. இந்த நிலையில் கட்டடப் பணிகள் தொடங்கி 2 ஆண்டுகள் கடந்த நிலையில் கடந்த 6 மாதங்களாக எந்த பணிகளும் நடைபெறாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கிராம மக்களின் நலனை கருத்தில் கொண்டு கட்டடப் பணிகளை விரைந்து முடிக்க விடிய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. மருத்துவமனைக்கு தேவையான புறநோயாளிகளுக்காக ஒரு கட்டடம் இங்கே கட்டப்பட்டு வருகிறது. அது பணி தொடங்கி 2 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது. அது இன்னும் முழுமை பெறாமல் அப்படியே இருக்கின்றது. பராமரிப்பு காரணமாக முன்னால் இருக்கின்ற அந்த காம்பவுண்டு சுவரை இடித்திருக்கிறார்கள். அதாவது கேட்டு போடுவதற்காக இடிக்கப்பட்டு அது அப்படியே கிடக்கின்றது. அது திறந்தே கிடக்கிறதுனால ஆடு மாடுகள் உள்ளே சென்று இரவிலே தங்கிவிடுகிறது. பகலிலும் நோயாளிகளுக்கு இடையூறாக நாய்கள் உள்ளே வந்து விடுகிறது, மாடுகள் உள்ளே வந்து விடுகிறது. அதற்கு உண்டான கேட்டு கதவை போட்டு கொடுத்தா நல்லா இருக்கும். அது மட்டுமல்லாமல் இங்கே மக்கள் இந்த விஷக்கடிகளுக்காக உடனடியாக சிகிச்சை பெறுவதற்காக இங்குதான் வர வேண்டிய நிலை இருக்கின்றது. அதன் அடிப்படையில் தேவையான மருந்து போதிய அளவுக்கு இந்த விஷக்கடிகளுக்கான நாய்க்கடிக்கான மருந்துகள் போதிய அளவுக்கு இல்லை. அதற்கு உண்டான நடவடிக்கையை இந்த அரசு ஏற்பாடு படுத்தி தர வேண்டும்.